அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் வந்து நிறையா பெண்கள் பகுதியை பற்றி அதிகமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நிறைய பெண்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நம்ம கண்ணை பாதுகாக்க வேண்டியது ஒரு முக்கியமான பொறுப்பு. கண்ணுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்குது. அது மாதிரி கல்லீரலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நம்ம கண்ணை பாதுகாக்கும்போது மூளையும் பாதுகாக்கப்படுது, அதே நேரத்தில் கல்லீரலும் பாதுகாக்கப்படுது. அப்போ நம்ம கண்ணுக்கு ஒரு தீமை செய்தோம்னா அது மூளையும் பாதிக்கும், கல்லீரலையும் பாதிக்கும். இன்றைக்கி சிறு குழந்தைகளுக்கு நம்ம செல்லை கொடுத்து பாழாக்கிடுறோம். அது அதிகமாக பார்க்க அதாவது கண் பார்வை குறைபாடு வரும் இல்லாமல் மூளை அதிகம் பாதிக்கிறோம். மூளை அதிகம் பாதிக்கும் போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூரா அத்தனையும் வரும். இன்றைக்கி பெண்கள் அதாவது தன்னுடைய முகத்தை ரொம்ப அழகுபடுத்தணும் அப்படிங்கிற பேரில் ஐப்ரோன்னு நிறையா எடுத்துகிட்டு வராங்க. அது மிக மிக தவறானது. நம்ம முடி வெட்டுனாலோ, ஆண்கள் எவ்வளோக்களவுக்கு அதிகமாக முடி வெட்டி அதிகமாக செய்ய முடிந்தாங்களோ நம்ம உடல் பலவீனமாகிடுறாங்க. அதே மாதிரி ஐப்ரோ எடுக்கும்போது அந்த முடியை எடுக்க கண் ரொம்ப பலவீனமாயிரும். கண் பலவீனம் அதுவும் கண் மட்டும் பாதித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்லீரலும் பாதிக்கப்படும். கண் பார்வை இன்றைக்கி அவங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். கண் பார்வை ரொம்ப விரைவில் பாதிக்கப்படும். அதோட கல்லீரலும் சேர்ந்து பாதிக்கப்படும். நாங்கள் என்ன ஆண்கள் மாதிரி குடிச்சிட்டா இருக்கோம், எனக்கு ஏன் அந்த கல்லீரல் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்காங்க. ஏற்கனவே கல்லீரல் பிரச்சனையை பற்றி நம்ம வீடியோ போடும்போது நிறையா போட்டிருக்கோம். என்னென்ன தவறுதனால கல்லீரலாம் பாதிக்குன்னு சொல்லி. அதில் அந்த ஐப்ரோ எடுக்கிறது மிக மோசமானது. அதுக்கு நம்ம முன்னோர்கள்லாம் கண்மை தீட்டுவது முன்காலத்திலேருந்து இருந்திருக்கு. அது ரொம்ப இயற்கையினால் நிறைய செஞ்சுருக்காங்க. ஒரு காட்டன் துணியை எடுத்து அதில் வெள்ளைக்கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து அதில் வெள்ளைக்கரிசலாங்கண்ணி நம்ம தேர்ந்தெடுக்கும்போது இந்த கண்மாய்களில் அதாவது நீர் வற்றின பிறகு கொஞ்சம் முத்தின செடியாக பார்த்து எடுக்கணும். அதில் தான் சாறு நல்லா உரையும் செய்யும். அதாவது திக்காக நல்லா கருப்பாக இருக்கும். அந்த சாறு எடுத்து நம்ம காட்டன் துணியை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதில் இந்த அலுமிக்கு லேசாக காய வைக்கணும். மீண்டும் அந்த சாரில் அந்த காட்டன் துணியை வச்சு காய வைக்கணும். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை நீங்கள் செஞ்சு காய வச்சு அது திரியாக சுருட்டி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்முடைய 300க்கு மேலே வீடியோ போட்டுக்கிற அதில் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு இன்னொருக்கா கூட உங்களுக்கு நம்ம முறையை செஞ்சு அதை காட்டுவோம். அது மாதிரி சுத்தமான விளக்கு எண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய், அந்த ஆமணக்கு எண்ணெயில் நம்ம போட்டு திரியை போட்டு நம்ம எரிக்கணும். எரிக்கிறதுக்கு முன்னால் மேல் சட்டி ஒன்று கவுத்தி வைக்கணும். அந்த கவுத்தி வைக்கிற மேல் சட்டியவும் நம்ம சோத்துக்கத்தாழை சாரை விட்டு அதுவும் 7 தடவை அது கூடுதலாகையோ அது புது மண் சட்டியாக இருக்கணும்.
அதை வந்து அந்த சாரை விட்டு நல்லா நல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சி காய வச்சிடணும். சீக்கிரம் உணர்ந்துடும் புது சட்டி. அதுலேயும் மேலும் அப்படியே சோத்துக்கத்தலை சாறு அதிகமாக எவ்வளோக்கு விட்டு அதை பானணுமோ அந்த அளவுக்கு உள்ளே சுற்றி நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த தீபம் வைக்கும்போது அப்படியே மூடினீங்கன்னா தீபம் அமர்ந்துடும். அதுக்கு 3 கல்லை சுற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மேல் கவுத்து சட்டி வச்சிங்கன்னா அந்த தீபம் அமராமல் எரிஞ்சிட்டே இருக்கும். எரிஞ்சு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா உள்ளே கறி நிறையா பிடிச்சிருக்கும். அதை பக்குவமாக எடுத்து அதே விளக்கெண்ணெயை விட்டு லேசாக அரைச்சிங்கன்னா இதுதான் கண்மை. இந்த கண்மையை வந்து நீங்கள் புருவத்தில் போடும்போது நல்லா முடியும் நல்லா கருப்பாக இருக்கும். அதோட கண்மை வச்சு போட்டது காரணம் என்னென்னா கண் பாதுகாப்பு, கண் பார்வை நல்லா அதிகரிக்கும். கண் பார்வை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்லீரல் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடும்போது அதுக்கு விளக்கரிசலாணி எப்படி எடுக்கணும், அது மாதிரி விளக்கெண்ணெய் ஆமணக்கெண்ணெய் எடுக்கும்போது வந்து சித்தாமனுக்கு ரொம்ப சிறந்தது. சித்தாமனுக்கு பற்றி உங்களுக்கு நிறையா நம்ம வீடியோலையும் போட்டிருக்கோம். சித்தாமனுக்கு கிடைக்கலன்னா சாதாரண ஆமனுக்கு அதுவும் தெளிவான எண்ணெயை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம கண்ணுக்கு போடுறதுனால எண்ணெயிலையும் நல்லா தெளிவாக இருக்கணும். அதனால் இனிமேலாவது அந்த கைப்பூர்வ எடுக்கதை பாடிட்டு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதே கரிசலாங்கண்ணி சாரை விட்டு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம தலையில் தேய்ச்சி குளித்தாலே, அதாவது குழந்தைகளுக்கு நம்ம நிறைய நாங்கள் செஞ்சுருக்கோம். ஒரு வீடியோ கூட நாங்கள் போட்டிருக்கோம். அந்த சாறு எடுத்து நல்லா தலையில் நல்லா அப்பி உடம்பு உரமும் தேய்க்கலாம். தேய்ச்சி அது பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிங்கன்னா முடியும் எந்த காலமும் அவங்களுக்கு வந்து இளநறையே வரவே வராது. கண்ணும் பாதுகாக்கப்படும், கல்லீரலும் பாதுகாக்கப்படும். அவங்களுக்கு எந்த காலமும் மஞ்சக்காமாலை நோயே வரவே வராது. அது வந்து நீலிங்க வண்ணான வரைக்கும் உண்டு, வெள்ளைக்கரிசலாணிக்கும் உண்டு. ஆனால் அந்த கண்மை தயாரிக்கிறதுக்கு வெள்ளைக்கரிசலாங்கண்ணியே மிக மிக சிறந்தது. அதனால் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நிறையா பதிவு போட்டுகிட்டே வரோம். அதுலேயும் நம்ம எளிமையாக செய்யக்கூடிய அனுபவ வைத்திய முறைகளை சொல்லிகிட்டே வரோம். நன்றி, வணக்கம்.